இப்போ நம்ம சமையலுக்கு போகலாம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டாங்க. இப்போ அடுத்தது சில பல பொடிகள். நம்ம நாக்கு இருக்குது பார்த்திங்களா, நாக்கு பல டேஸ்ட்டுகள் கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இப்போ போகிறது கரம் மசாலா. அது ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ போட்டது சிக்கன் மசாலா. இப்போ போடுறது இதுதான் சிக்கன் மசாலா. இதுக்கு போட்டது ஏதோ ஒரு மசாலா. பார்த்தீங்களா, அவங்க போட்ட பொடி அவங்களுக்கே தூக்குது. அந்த அளவுக்கு காரம் இருக்குது. நல்லா காரமாக சாப்பிட்றவங்க நம்ம வீடியோவை பாருங்கள், அதை பார்த்து செய்யுங்க, கரெக்டாக இருக்கும். அதே வேறு ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் போடுவாங்க. எங்கள் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் தலைகீழாக பண்ணிட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை. வீடியோ எடுக்கிறேங்கல்ல, ஒய்ஃபுக்கு சந்தோஷத்தை தாங்க முடியல. இப்போது நல்லா அந்த மசாலா வாடை போகிற அளவுக்கு மீடியமாக வச்சுக்கிட்டு ஸ்லிம் பண்ணிடுங்க. ஸ்லிம் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் வந்தால் போதும். என்னடா இப்போ தான் போட்டாங்க, அதுக்குள்ளே 2 நிமிஷம் நேரம், அதுக்குள்ளே 2 நிமிஷம் ஆச்சான்னு பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை கட் பண்ணியிருக்கேன். அதனால் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு இருக்காங்க. மசாலாலாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாஸ்தாவை அப்படியே பூ மாதிரி அப்படி கொட்டுவாங்க பாருங்கள். பார்க்குறக்கு ஆட்டு குடல் மாதிரி இருக்குங்களா? இதுதான் பாஸ்தா. பார்த்துக்கங்க. அப்படி கீழே விழுந்ததையும் நம்ம வந்து நினச்சி எடுத்து போட்டுடலாம். எது இருக்கக்கூடாது. நான் ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்தா செய்ய தெரியாதவங்கெல்லாம் இந்த வீடியோவை பார்த்து செஞ்சுக்கோங்க. சால்ட்டு பார்த்துக்கோங்க எப்படி போடணும்னு. ஒன்றரை ஸ்பூன் சால்ட்டு போட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் பார்த்துக்கோங்க. சில